எப்படி ஸ்குவிட் கேமில் நீங்கள் ஒரு தப்பான மூவ் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் அந்த கேமை விட்டு எலிமினேட் ஆகிடுவீங்களோ, அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு தப்பான ஸ்டாக்கை பிக் பண்ணிங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ 50% மேலே கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்குவிட் கேமில் லைஃப் ரிஸ்க் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டில் வெல்த் ரிஸ்க் இருக்குது. ஸ்குவிட் கேம் ஸ்டைலில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய 3 விஷயம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, நோ யுவர் ரூல்ஸ் பிஃபோர் யூ பிளே. எப்படி ஸ்குவிட் கேமில் பலருமே ரூல்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் அந்த கேமை ப்ளே பண்ணும்போது அவங்களோட வாழ்க்கையே இழக்கிறாங்களோ, அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் பேசிக்காக இருக்கக்கூடிய ரூல்ஸ், அதாவது நீங்கள் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸ் எப்படி பணம் பண்ணுறாங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்ன, PE ரேஷியோனா என்ன, அதர் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ், ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷனே தெரியாமல், அதாவது ரூல்ஸ்ன்னு சொல்லலாம், அது எதுவுமே தெரியாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பணத்தை இழக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 2, டோன்ட் ஃபாலோ தி க்ரௌட் பிளைண்ட்லி. எப்படி ஸ்குவிட் கேமில் ரெட் லைட் கிரீன் லைட் அப்படின்ற அந்த ஒரு கேமில் பல பேர் எலிமினேட் ஆகுறாங்களோ, அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆல்ரெடி அந்த ஸ்டாக்கு ஒரு 6 மாதத்தில் 200-300% ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம், எல்லாருமே வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாஸ் க்ரௌடை ஃபாலோ பண்ணிட்டு நீங்களும் போய் அந்த ஸ்டாக்கை வாங்கும்போது தான் அந்த ஸ்டாக் மேலே இருந்து கீழே விழ ஆரம்பிக்கும். ஸோ எல்லாருமே வாங்குறாங்க, ஒரு மாஸ் க்ரௌட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹர்ட் மென்டாலிட்டியில் போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச்சை பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 3, சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி. எப்படி ஸ்குவிட் கேமில் ஸ்மார்ட் பீப்புள் ஒரு ஸ்மார்ட்டான டாக்டிக்ஸ் ஆர் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த கேமை வின் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டே இருப்பாங்களோ, அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கண்டிப்பாக நாட்களோ இல்லைனா மாதங்களோ மட்டும் ஆகாது, வருஷங்கள் ஆகாது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா அதிலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய ரிட்டர்ன்ஸ் பெட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் எந்த இடத்துல ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரி எடுக்க போகிறீங்க, எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறீங்க, ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க போகிறீங்கன்னா அந்த ரிஸ்க் பர்சன்டேஜ் உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ அப்படின்ற இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் கொடுக்கும். இதனால் கண்டிப்பாக நீங்கள் லாங் டேர்மில் நல்ல ஒரு ரிட்டர்ன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸ்குவிட் கேம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு ஷோன்னு சொல்லலாம், ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் அப்படி கிடையாது. நீங்கள் ரியல் வெல்த் பில்ட் பண்ணக்கூடிய ஒரு ரியல் கேம். இந்த கேமில் நீங்கள் ஜெயிக்கணும்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணணும், இல்லை அப்படின்னா உங்களோட பணத்தை இழக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் யூஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.